வணக்கம். ஃபேமிலி எல்லாரும் எங்கள பார்க்கறதுக்காக சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 3 டேஸ் என்னலாம் பண்ணோங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். மேரேஜ் ஆகி 4 1/2 மந்த்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு டே. நான் நேரமா 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, குளிச்சு, காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறது. எனக்கே சிரிப்பு தான் வந்தது. ஆனா, அம்மா டெய்லியும் சொல்லிட்டுருப்பாங்க, இந்த மாரி நேரமா எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணுன்னு. ஒரு நாளும் பண்ணது இல்லையே! சரி அவங்க ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க, இன்னைக்காவது பண்ணா கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுவாங்களேன்னு அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாரு, அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு. நான் அப்படியே எப்படா டைம் ஆகும், எப்படா வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்ருந்தேன். மாடியில போய் நின்னு எட்டி பார்த்துட்ருந்தேன். அப்புறம் ஒரு வழியா அவங்கலாம் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம, எனக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் பார்த்து பார்த்து இந்த கடையில இது நல்லாயிருக்கும், அந்த கடையில அது நல்லாயிருக்கும்ன்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில ஒரு தட்டு ஃப்ரூட்ஸ் வேற. அப்புறம் மார்னிங் எல்லோரும் பொங்கலும், சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுவும் நான் தான் பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். முருங்கக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். நான் ஃபர்ஸ்ட் டைம் 7 பேருக்கு சமைச்சேன். எப்படி வருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா எல்லோரும் ரொம்ப பாராட்டிட்டாங்க. பொரியல் மட்டும் அம்மா பண்ணிட்டாங்க. ஏன்னா அது 2, 3 வாட்டி சொதப்பிட்டேன்ட்டு. ஃபுல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் வெளில போகலான்னு பார்த்தா, அப்படியே இந்த மேகமூட்டமா மழை வர்றதுக்கான அத்தனை அறிகுறியும் இருந்துச்சு. சரி, இப்போ போனா சரி வராதுன்னு சொல்லிட்டு திரும்ப டீய குடிச்சிட்டு எல்லோரும் வீட்ல தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 7:00 மேல மழை நின்னதுக்கப்புறமா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு வேளச்சேரிக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகலாம், டின்னர் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடமும் வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். சரின்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்குறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்சது, அப்புறம் எனக்கு பிடிச்சதுன்ட்டு என்னெல்லாம் எனக்கு தோணுச்சோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுவே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நாள்லாம் இனி மிஸ் பண்ணுவோமே, மிஸ் ஆயிருமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல்லேயே இருந்தது. அதனால எல்லா மெமரீஸ்க்காக ஃபோட்டோஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு இன்னுமே அங்கே நிறைய கடை இருந்தது. இந்த மாதிரி தந்தூரி சாய் அப்போ நிறைய கடை இருந்தது. அம்மாவுக்கு வந்து டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது தெரியாத இடத்துக்கு வந்து இவங்களே எல்லாம் பண்ணுறாங்கன்னு இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இந்த தந்தூரி சாய் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், குடிச்சதில்ல. பார்த்தா அந்த மண்பானை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி போட்டு வச்ச டீயில் ஜஸ்ட் இப்படி முக்கி எடுக்கிறாங்க. இதுதான் தந்தூரி சாயான்னு எனக்கும் தெரில. நான் சும்மா கேள்விப்பட்டனால சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மண் டம்ளரில் இப்படி கொடுத்தாங்க ஊற்றி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா இது எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு 50% தான் பிடிச்சது. 50% யாருக்குமே பிடிக்கல. கஷ்டப்பட்டு அந்த 2 டம்ளரை அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஒரு வாயா கொடுத்து குடிச்சிட்ருந்தோம். அம்மா ஓகேன்னாங்க. பட் மாமியாருக்கு அதுவுமே பிடிக்கல. வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த பக்கம் வேறு கடை இருக்கான்னு பார்க்க வந்தோம். அப்போ தான் இந்த ஜப்பான் கேக்குன்னு சொல்லிட்டு இது கைண்ட் ஆஃப் வேஃபில் மாதிரி தான். சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் இது வரைக்கும் வேஃபில் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இந்த பணியார ஷேப்பில் இருக்கிறது வந்து நான் சாப்பிட்டதில்ல. சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் அதுவும் வாங்கினேன். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததும் சரி இந்த கசின் கூடல ராஜா ராணி விளையாடுற மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து ராஜா ராணி விளையாடிட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால மார்னிங் லேட்டாக இருந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பீச்சுக்கு வந்து அம்மா, எங்கள் அத்தை எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க பீச்சு பார்த்து. அதனால ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்டு எல்லாம் இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்குறக்கே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ஃபீலு, ஹாப்பியாக இருந்தது. இல்லைனா நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு மாதிரி அந்த வீக்கெண்டே சோகமாக போயிட்டுருக்கோம். பட் இவங்கெல்லாம் வந்தனால வீக்கெண்டே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பீச்சில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு 3rd டே வந்து இந்த வடபழனி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் சரி கூப்பிட்டு போகலான்னு போனோம். நாங்கள் போன நேரத்துக்கு சரியான கூட்டம். அன்றைக்கி ஏதோ நல்ல நாள் போல். லைனாக அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய லைனில் நின்று அதுவும் காலைல சாப்பிட வேறு இல்லையா, எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா மதியத்துக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் சாப்பிட்டோம். ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவாங்களேன்னு அந்த ஃபீலோடவே இருந்தேன். அம்மா மெட்ரோவில் போகும்போதே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்தது. கேட்டால் இவ்வளோ தூரத்தில் இருக்கியே அப்படின்ட்டு அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களெல்லாம் மனசே இல்லாமல் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு சோகமாக வீட்டுக்கு வந்தேன். வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருந்தது.